இன்னைக்கு நம்ம காலா சென்னா வந்து வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? கருப்பு சுண்டல் வந்து ஒரு கப் நான் ஊற வச்சிருக்கேன். ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே ஊறணும். அதுக்கப்புறம் பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் வந்து 3, இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு வாசனை அதிகமாக இஞ்சி வாசனை பிடிக்கலன்னா நீங்கள் கம்மியாக கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சோம்பு வந்து 1/2 டீஸ்பூன், பெரிய வெங்காயம் வந்து 2, கொத்தமல்லி உங்களுக்கு தேவையான அளவு, கருவேப்பிலையும் அதே மாதிரி, புதினா வேணுங்கிறவங்க புதினா வேற கூட போட்டுக்கலாம். அதில் இப்போ ஃபஸ்ட்டு இந்த சென்னா வந்து ஒரு 4 to 6 மணி நேரமாவது ஊறணும். அதை ஊற வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து சென்னாவை போட்டு பச்சை மிளகாய், இஞ்சி, சோம்பு, உப்பு, பெருங்காயம் போட்டு இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி வச்சுக்கலாம். அதில் அரிஞ்சு வச்சுருக்க கொத்தமல்லி, கருவேப்பிலையும் அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதில் பிசைஞ்சிட்டு நல்லா உருண்டை ஊட்டி கையால் நல்லா நம்ம மசாலா வடை தட்டுற மாதிரி தட்டிக்கலாம். இல்லை உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த வடிவத்தில் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெயை நான் காய வச்சுருக்கேன். எண்ணெயை காய வச்சு அந்த வடையை போடுங்க. இது வந்து கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும், மசால் வடை மாதிரி. அதனால் கொஞ்சம் ஸ்லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வடை வந்து வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ வந்து இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். அதை இப்போ நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ காலா சென்னா வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. இல்லைன்னா பிளாக் சிக் பீஸ் வடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.